We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த சீசன்ல அதிக ரன்கள் அடிச்ச அணிகள் பட்டியலில் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு அடுத்தபடியா ஆர்சிபி டீம் தான் இருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ் ரெண்டுமே நல்லா இருக்கு. இந்த மேட்ச் நடக்கக்கூடிய அருண் ஜெட்லி ஸ்டேடியத்தில் லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்ல பார்த்தோம்னா டிசி டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணி 265 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதே போல ஒரு பிச் கண்டிஷன் இந்த மேட்சுக்கும் இருக்கிற பட்சத்தில் அது கம்ப்ளீட்டாக ஆர்சிபி டீமுக்கு தான் ஃபேவரபுளாக அமையும். ஏன்னா அந்த டீம் கிட்ட தான் அக்ரெசிவ் பேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பேட்டிங் டெப்த்தும் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு டிசி மேனேஜ்மெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் பிச்சை ட்ரை பண்ணுவாங்களா இல்லை அகைன் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்ல ப்ளே பண்ணுவாங்களா? எந்த பிச் கண்டிஷன் டிசி டீமுக்கு ஃபேவரபுளாக இருக்கும்? டீட்டெயிலாக ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோவில் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் IPL 2026 மேட்ச் நம்பர் 39ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 27th ஏப்ரல் மண்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் ஒவ்வொரு மேட்சுக்கும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பாக என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், இன்னும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டீம் ஹெட் வெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 34 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 20-13 ஆர்சிபி டீம் லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா 5 மேட்ச் பிளே பண்ணதில் 3-2 டெல்லி டீம் லீட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 11 மேட்சஸ் பிளே பண்ணதில் 4 மேட்ச்சில் டெல்லியும் 7 மேட்சஸில் பெங்களூரு டீமும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசனில் ஆல்ரெடி இந்த ரெண்டு அணிகளும் மோதியிருக்காங்க. அந்த போட்டியில் டிசி டீம் 6 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா டிசி டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் 92 T20 மேட்சஸ் இதுவரை பிளே பண்ணியிருக்காங்க. வின் ரெக்கார்ட் 42% இருக்கு, லோவாக தான் இருக்கு. இதுவே ஆர்சிபி டீம் இங்கே பிளே பண்ண 11 மேட்சஸில் 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் ஜென்ரலாக பார்த்தோம்னா பேட்டிங்க்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஒரு சில போட்டிகளில் மட்டும்தான் பிச் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் நடந்த டிசி வர்சஸ் மும்பை மேட்ச். அதில் செகண்டாக பேட் பண்ணும்போது பிச் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. பட் அது வந்து ரேராக தான் நடக்கும். மோஸ்ட்லி பார்த்தோம்னா பேட்டிங்க்கு தான் சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் டைமென்ஷன் சிறுசாக இருக்கிறதால பவுண்டரிஸை கிளியர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கு. இங்கே டாஸ் ரன் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே 12 நைட் கேம்ஸ் நடந்திருக்கு. அதில் 11 மேட்சஸில் டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகலை. ஏன்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ண டீம் தான் அதிக போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கேப்டன்ஸ் வந்து தப்பாக தான் அந்த பிச்சை நிறையா போட்டிகளில் ரீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தோம்னா இங்கே 12 நைட் கேம்ஸ் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்க 8 மேட்ச்லையும், செகண்டாக பேட் பண்ணவங்க 4 மேட்ச்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 204, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 185 இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் இங்கே 218 இருக்குது. ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் இங்கே 30.7 இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த 12 நைட் கேம்ஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸை அனலைஸ் பண்ணும்போது எப்போவுமே இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோடைய டீம் ஸ்ட்ரென்த், லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸில் ரன் ரேட் 10.8, டெத் ஓவர்ஸில் 12.3 இருக்குது. மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 9 இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸில் 10.8 இந்த ரன் ரேட் கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. ஏன்னா இந்த ஃபேஸில் பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸுக்கு ஸ்லைட்டாக சப்போர்ட் இருந்திருக்கு. இந்த மேட்ச்லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை. அதுக்கப்புறம் பவுலர்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸில் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.4 இருக்குது. ஒரு சில போட்டிகளில் ஒரு விக்கெட்டும், ரேராக பார்த்தோம்னா 2 விக்கெட்டும் விழுந்திருக்கு. அது கம்ப்ளீட்டாக அன்னைக்கான பிச் கண்டிஷன், அப்புறம் ஃபஸ்ட்டாக எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய பவர் பிளே பவுலர்ஸோடைய குவாலிட்டியை பொறுத்தது. அதை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம்.
செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னாலும் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லயுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டர்ன் மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல ரன் ரேட் வந்து எக்ஸாக்ட்டா 9 இருக்கு. விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 3.1 இருக்கு. எந்தெந்த போட்டிகள்லாம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் 220, 230க்கு மேல அடிக்கிறாங்களோ அந்த போட்டிகள்ல பார்த்தோம்னா மோஸ்ட்லி மிடில் ஓவர்ஸ்ல நிறைய விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அது கம்ப்ளீட்டா வந்து ஸ்கோர் போர்ட் பிரஷர்னால தான் விழுந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல 1.5 இருக்கு. இதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல தான் இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர்ட் பெர் இன்னிங்ஸ் 77 இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா 180 பிளஸ் இருக்கு. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 43 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 53% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 41% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் இவங்க கிட்ட இருந்தா வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு பெருசா கான்ட்ரிபியூஷன் வரல. இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த போட்டிகள்ல அந்த அளவுக்கு டீம் வந்து கொலாப்ஸ் ஆகல. பட் இந்த மாதிரியான பிச் கண்டிஷன்லயும் ஒரு மோசமான பேட்டிங் லைனப் வச்சிருக்கிற டீம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்எஸ்ஜி மாதிரியான டீம் வந்து ஃபர்ஸ்டா பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது விக்கெட்ஸ் விழுகலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னாலும் ஓப்பனர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங் 68 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 43 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. 150 பிளஸ்ல தான் ஆடி இருக்காங்க. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ்லயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 55% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 30%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 15% வந்திருக்கு. கன்சிடரபிள் கான்ட்ரிபியூஷன் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தும் வந்திருக்கு. எந்தெந்த போட்டிகளில் ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் 220, 230லாம் அடிக்கிறாங்களோ அந்த போட்டிகளில் கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அடுத்ததா பேஸ் வர்சஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா நைட் கேம்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேருத்துடைய கான்ட்ரிபியூஷனும் இருந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 58% ஆஃப் ஓவர்ஸும், ஸ்பின்னர்ஸ் 42% ஆஃப் ஓவர்ஸும் பவுல் பண்ணியிருக்காங்க. இதுல விக்கெட்ஸ் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 73 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 63 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நிகராக ஸ்பின்னர்ஸும் இங்கே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 35 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 38 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 36 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. எந்தெந்த போட்டிகளில் நான் பிச் ரிப்போர்ட்டை போய் சொல்லியிருந்தேன், சில போட்டிகளில் பிச் கண்டிஷன் ஸ்லோ ஆயிருக்கு அப்படின்னு. அந்த போட்டிகளில் பார்த்தோம்னா செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் நல்லா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே சமயம் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்னாலையும் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இங்க. ஸோ இந்த போட்டியில் எந்த டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்களோ அந்த டீம் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுங்க. ஒரு 220, 230க்கு மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த டீம்ல இருந்து ஸ்பின்னர்ஸை வந்து நீங்க பிக் பண்ணுங்க. அடுத்ததா டிசி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். டிசி டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 7 மேட்சஸ்ல 3 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல இதே கிரவுண்ட்ல பஞ்சாப் டீமுக்கு 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. 265 அடிச்சும் அந்த ஸ்கோரை இவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். கேஎல் ராகுல், பத்தும் நிஷன்கா, நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, அக்சர் பட்டேல், ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ், டேவிட் மில்லர், அசுதோஷ் சர்மா, குல்தீப் யாதவ், துஷ்மந்தா சமீரா, நடராஜன் அண்ட் முகேஷ் குமார். லாஸ்ட் மேட்ச்ல ஃபீல்டிங் பண்ணும்போது லூங்கி இங்கிடி அவருக்கு இன்ஜுரி ஆயிருந்தது. இந்த போட்டியில அவருக்கு பதிலாக துஷ்மந்தா சமீரா பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பனரான பத்தும் நிஷன்கா தொடர்ந்து ரொம்ப சுமாரா பிளே பண்ணிட்டு வராரு. ஸோ இந்த போட்டியில அவருக்கு பதிலாக அபிஷேக் போரேல் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகேஷ் குமார், துஷ்மந்தா சமீரா, அக்சர் பட்டேல். மிடில் ஓவர்ஸ்ல அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், நடராஜன், நிதிஷ் ராணா. டெத் ஓவர்ஸ்ல துஷ்மந்தா சமீரா, நடராஜன் அண்ட் முகேஷ் குமார். டெத் ஓவர்ஸ்ல ஒன்னா துஷ்மந்தா சமீரா அப்படின்னா நடராஜன், இந்த 2 பேருத்துல ஒருத்தவங்க 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா துஷ்மந்தா சமீரா சூப்பர்பான ஃபார்ம்லயும் இருக்காரு. நடராஜன் இந்த சீசன்ல நிறைய ஓவர்ஸ் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணாலும் மிந்தி மாதிரி விக்கெட்ஸ் எடுக்கல. நெக்ஸ்ட் டிசி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 துறை ஸ்டாட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 69 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 51 ஆவரேஜும் இருக்கு.
ரிவர்ஸ் ஃபிக்சர்ல பார்த்தோம்னா சேஸ் பண்ணும்போது ஆர்சிபி டீமுக்கு 50 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச்ல அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 152 ரன்ஸை பதிவு செஞ்சிருந்தாரு. சூப்பர்பான ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஜோஸ் ஹாசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் குணால் பாண்டியா அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. இதுல ஸ்ட்ரைக் ரேட் புவனேஸ்வர் குமார் அண்ட் குணால் பாண்டியா இந்த 2 பேர்த்துக்கு ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா பத்தும் நிஷன்கா ஆர்சிபி டீமுக்கு இவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல ஒரு ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 3 மேட்சஸ்ல பேட் பண்ணி 96 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் டீசென்டா இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் அவருடைய பால்ல 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100 கீழ் இருக்கு. அந்த ரிவர்ஸ் பிக்சர்ல பாத்தீங்கன்னாலும் புவனேஸ்வர் குமாரோடைய பால்ல தான் எல்பிடபிள்யூ ஆனாரு. அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் நிதேஷ் ராணா பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஆவரேஜ் கொஞ்சம் சுமாரா இருக்கு. ஹெட் டு ஹெட் ஆகட்டும் வென்யூ ஆகட்டும். பட் ஆர்சிபி டீமுக்கு அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 85 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 91 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல தான் அடிச்சிருந்தாரு. பவுலிங்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு இவருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல இவரும் புவனேஸ்வர் குமாரோடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் குணால் பாண்டியா அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சமீர் ரிஸ்வி ஆர்சிபி டீமுக்கு இவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 2 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 2 மேட்ச்ல பேட் பண்ணி 90 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்ல ரன் எதுவும் எடுக்காமலும் இன்னொரு மேட்ச்ல 90 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரா குணால் பாண்டியா இருக்காரு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா இவர் புவனேஸ்வர் குமாரோடைய பால்ல ஒரு முறையும் குணால் பாண்டியாவோட பால்லையும் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. குணால் பாண்டியாவோட முதல் பால்லேயே அவுட் ஆயிருக்காரு. ஆல்ரெடி அவருக்கு ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஸோ இந்த மேட்சப்ஸை நீங்க நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அக்சர் பட்டேல் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் 2 துறை ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்கு. அதிகபட்சமா ஆர்சிபி டீமுக்கு 57 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 66 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் நல்லா இருக்கு. 22 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 32 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் பவுலிங் ரெக்கார்ட்ஸும் நல்லா இருக்கு. ஆர்சிபி டீம் ரைட் ஹேண்ட் ஹெவி பேட்டிங் யூனிட்டா இருக்கிறதால இந்த போட்டியில ஆர்த்தடாக்ஸ் பவுலரான அக்சர் பட்டேல் எஃபெக்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிச் சப்போர்ட் இருக்கிற பட்சத்துல. அதுக்கப்புறம் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்க்கும்போது இவரும் புவனேஸ்வர் குமாரோடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஜோஸ் ஹாசல்வுட், சுயாஷ் சர்மா அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த 3 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ட்ரிசன் ஸ்டப்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது இவருக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. இந்த ரிவர்ஸ் ஃபிக்சர்ல இவர் தான் சேஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. மேட்சப்ஸ்ல மெயினாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜோஸ் ஹாசல்வுட் இந்த 3 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் டேவிட் மில்லர் ஆர்சிபி டீமுக்கு ஆவரேஜ் 30+ இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னாலும் ஆவரேஜ் நல்லா இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 64 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த 2 பேருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் அசுதோஷ் சர்மா பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் புவரா இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல இவரும் புவனேஸ்வர் குமாரோடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. இப்போ நம்ம பார்த்த மேட்சப்ஸ்ல பெரும்பாலான டிசி பேட்டர்ஸ் புவனேஸ்வர் குமாரோடைய பால்ல அவுட் ஆயிருக்காங்க. சில பேருக்கு ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாரா இருக்கு. அப்படி இருக்கையில இந்த போட்டியில ஒருவேளை ஆர்சிபி டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது புவனேஸ்வர் குமாரை நீங்க பிக் பண்ணலாம். டாப் டெயில் பவுலர், பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ் ரெண்டுத்திலையும் பவுல் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் குல்தீப் யாதவ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் டீசென்டா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 11 இன்னிங்ஸ்ல 11 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 24 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 23 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா
துஷ்மந்தா சமீரா ஆர்சிபி டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நடராஜன் ஆர்சிபி டீமுக்கு 11 இன்னிங்ஸ்ல 12 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல இதுவரை சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் பெஸ்டா பவுல் பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்ற போட்டிகளில் பெர்ஃபார்மன்ஸ் சுமார் தான். எக்கனாமி ரேட்டும் புவரா இருக்கு. கிட்டத்தட்ட 10 ரீச் பண்ணுது இந்த கிரவுண்ட்ல. மேட்சப்ஸ் ரிட்டன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா முகேஷ் குமார் ஆர்சிபி டீமுக்கு 5 இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 18 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 18 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல மட்டும் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா ஆர்சிபி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 7 மேட்சஸ்ல 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா குஜராத் டீமை 5 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. சேஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆர்சிபி டீம். அடுத்ததா ஆர்சிபி டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். பிலிப் சால்ட், விராட் கோலி, தேவ்தத் பட்டிக்கல், ரஜத் பத்திதார், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட், சுயாஷ் சர்மா அண்ட் ரஷிக் சலாம். லாஸ்ட் மேட்ச்ல மைனர் இன்ஜுரினால பிலிப் சால்ட் பிளே பண்ணல. இந்த போட்டியில பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ஜோஸ் ஹாசல்வுட், புவனேஸ்வர் குமார், குணால் பாண்டியா. மிடில் ஓவர்ஸ்ல குணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், ரஷிக் சலாம். டெத் ஓவர்ஸ்ல புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட் அண்ட் ரஷிக் சலாம். டெத் ஓவர்ஸ்ல ஒன்னா புவனேஸ்வர் குமார் அப்படி இல்லைன்னா ரஷிக் சலாம். இந்த 2 பேர்த்துல ஒருத்தவங்க 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்சிபி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிலிப் சால்ட் டிசி டீமுக்கு ஆவரேஜ் 46.5 இருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 35 இருக்கு. அதிகபட்சமா இந்த கிரவுண்ட்ல 87 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல சேனமேன் பவுலரா குல்தீப் யாதவ் இருக்காரு. மற்ற பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல அக்சர் பட்டேல் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் துஷ்மந்தா சமீரா அண்ட் குல்தீப் யாதவ் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா விராட் கோலி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. டிசி டீமுக்கு ஆவரேஜ் 49ம் இந்த கிரவுண்ட்ல 70 ஆவரேஜும் இருக்கு. வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் எல்லா பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல இவர் அதிகபட்சமா துஷ்மந்தா சமீரா அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ரிமைனிங் பவுலர்ஸ் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், நடராஜன், முகேஷ் குமார் அண்ட் ராணா இந்த 5 பவுலருக்கு எதிராகவும் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், சமீரா அண்ட் முகேஷ் குமார் இந்த 4 பவுலருக்கு எதிராகவும் சுமாராக தான் இருக்கு. நெக்ஸ்ட் தேவ்தத் பட்டிக்கல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. அதிகபட்சமா டிசி டீமுக்கு ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 54 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேலுடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் முகேஷ் குமார் அவருடைய பால் 4 பால் ஃபேஸ் பண்ணி ரன் எதுவும் எடுக்காம ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ரஜத் பத்திதார் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவரால் ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. அதிகபட்சமா டிசி டீமுக்கு 52 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 77 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல குறிப்பா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல அக்சர் பட்டேல், முகேஷ் குமார் அண்ட் குல்தீப் யாதவ் இந்த 3 பேர்த்துக்கு எதிராகவும் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் டிம் டேவிட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவரால் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்ல பிளே பண்றாங்க. அப்படிங்கும் போது ஆர்சிபி ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்கன்னா இவரை நீங்க டிஃபரன்ஷியல் பிளேயரா சூஸ் பண்ணுங்க. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா அக்சர் பட்டேலுடைய பால்ல அதிகபட்சமா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் முகேஷ் குமார் அண்ட் சமீரா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஜிதேஷ் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. டிசி டீமுக்கு அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 44 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல லெக் பிரேக் பவுலரா சுயாஷ் சர்மா இருக்காரு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா இவர் குல்தீப் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. இதுல அக்சர் பட்டேலுடைய பால்ல பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு கீழே இருக்கு. நெக்ஸ்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட்
பேட்டிங்கில் பார்த்தோம்னா 2 மேட்ச்சில் பேட் பண்ணி 40 ரன்ஸ் அடிச்சிருக்காரு டிசி டீமுக்கு. அதுக்கப்புறம் பவுலிங்கில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் சானமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் அக்சர் பட்டேல் அண்டு குல்தீப் யாதவ் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. குல்தீப் யாதவோட முதல் பால்லையே அவுட் ஆயிருக்காரு ரொமாரியோ ஷெப்பர்ட். நெக்ஸ்ட் குருணால் பாண்டியா. இவர் பார்த்தீங்கன்னா டிசி டீமுக்கு அதிகபட்சமாக 86 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவருடைய பெஸ்ட் ஸ்கோர் டிசி டீமுக்கு தான் வந்திருக்கு. இந்த கிரவுண்டில் அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 73 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 20 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட் சுமார் தான். மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப் சுமாராக இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்க்கும்போது முகேஷ் குமார், குல்தீப் யாதவ் அண்ட் நடராஜன் இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் புவனேஸ்வர் குமார். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்துல ஸ்டார்ட்ஸுமே நல்லா இருக்கு. டிசி டீமுக்கு 25 இன்னிங்ஸில் 26 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 12 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரெண்டுத்துலையுமே பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய மேட்சப்ஸ் நம்ம பார்த்துருப்போம். நிறையா டிசி பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இந்த போட்டியில் டிசி டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜோஸ் ஹாசல்வுட். டிசி டீமுக்கு 8 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக டிசி டீமுக்கு ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா சுயாஷ் சர்மா. டிசி டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் சுமார் தான். கடைசியாக ரஷிக் சலாம். 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல டிசி டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாராக இருக்கு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். இந்த பேஸ் டீம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச், அதாவது டிசி வர்சஸ் பிபிகேஎஸ்க்கு எந்த மாதிரி பிச் கண்டிஷன் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த போட்டியில் டிசி டீம் வின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. பிச் கண்டிஷன், ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கணும். ரிவர்ஸ் ஃபிக்சரில் சப்போர்ட் இருந்துச்சு, அதனால வின் பண்ணாங்க. அந்த போட்டியில் பார்த்தோம்னா அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் 2 பேருமே நல்லா பவுல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல் பிச் கண்டிஷன் இந்த மேட்சுக்கு யூஸ் பண்ணாங்க. அப்படிங்கும்போது டிசி டீமுக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி லாஸ்ட் மேட்ச் போல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா ஆர்சிபி டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. கீப்பர் செக்ஷனில் கேஎல் ராகுல் அண்ட் பிலிப் சால்ட் 2 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. இது போக இன்னொரு ஆப்ஷன் ஜிதேஷ் சர்மா இருக்காரு. இந்த சீசனில் பெருசாக ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தலை. சில போட்டிகள் தான் பேட்டிங் சான்ஸும் கிடைச்சிது. இந்த போட்டியில் ஆர்சிபி டீம் ஒரு வேளை ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வேணால் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் மட்டும் இவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா விராட் கோலி, ரஜத் படிடார், நிதேஷ் ராணா, தேவ்தத் படிகல் அண்ட் ட்ரிசன் ஸ்டப்ஸ். இந்த போட்டியில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படின்னு கன்சிடர் பண்ணி இவங்களை சூஸ் பண்ணியிருக்கோம். இது போக மற்ற ஆப்ஷன் டிம் டேவிட், டேவிட் மில்லர் அண்ட் சமீர் ரிஸ்வி இருக்காங்க. இதில் ஆர்சிபி ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது டிம் டேவிடை நீங்கள் பிக் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக லாஸ்ட் மேட்ச் போல் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டாக பேட் பண்ணையில் டிம் டேவிடை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயம் டேவிட் மில்லர் பார்த்தோம்னா டிசி டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வேணால் இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் அக்சர் பட்டேல் மஸ்ட் பிக்காக இருக்கார். ஆர்சிபி டீமில் இருக்கக்கூடிய சில பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இது போக மற்ற ஆப்ஷன் குருணால் பாண்டியா அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் கன்சிஸ்டண்ட்டாக இவர் பவுல் பண்ணுறதில்ல, பேட்டிங் சான்ஸும் பெருசாக கிடைக்கிறதில்ல. ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட் பிக் இல்லை. ஆர்சிபி ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வேணால் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் மட்டும் இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். குருணால் பாண்டியா அந்த பிச் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படிங்கும்போது இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். அதே சமயம் இவர் பார்த்தீங்கன்னா டிசி டீமுக்கு அப்ளை பண்ணும்போது சில போட்டிகளில் ப்ரமோட்டும் பண்ணியிருக்காங்க பேட்டிங்கில். பவுலர்ஸில் பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் குல்தீப் யாதவ். புவனேஸ்வர் குமார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நிறையா டிசி பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஆர்சிபி ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். இது போக மற்ற ஆப்ஷன் துஷ்மந்தா சமீரா, ரஷிக் சலாம் அண்ட் நடராஜன் இருக்காங்க. துஷ்மந்தா சமீராவாகட்டும் நடராஜன் ஆகட்டும் டிசி ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவங்களை நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். இதுவே ஆர்சிபி ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரஷிக் சலாமை பிக் பண்ணலாம். ஜோஸ் ஹாசல்வுட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச் அப்படிங்கும்போது ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை நியூட்ரல் பிச் இல்லைனா ஸ்பைசியாக இருக்குது விக்கெட் அப்படிங்கும்போது அவரை நம்ம கன்சிடர் பண்ணலாம்.
இப்போதைக்கு நாம அவர ஃபர்ஸ்ட் சாய்ஸா பிரிஃபர் பண்ணல. இந்த பிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்கு பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல கேஎல் ராகுல், விராட் கோலி, பிலிப் சால்ட் அண்ட் ரஜத் பட்டிதார் இருக்காங்க. இதுல சேஃபஸ்ட் பிக் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கேஎல் ராகுல் அண்ட் விராட் கோலி தான். பிட்ச் கண்டிஷன் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்கா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஸ்லோவிஷா இருந்தாலும் 2 பேருமே பெஸ்ட் பிக்கா இருப்பாங்க. பிலிப் சால்ட் ஆகட்டும், ரஜத் பட்டிதார் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது வேணா நீங்க இவங்கள கேப்டனா ப்ரிஃபர் பண்ணலாம். குறிப்பா வந்து பிலிப் சால்ட் எடுத்துட்டீங்கன்னா அவர் ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது தான் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. இவரை பத்தின ஸ்டாட்ஸும் நான் வாட்ஸ்அப்ல ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம்ல நான் அப்டேட் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.